லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்வதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கும் இந்த நிலையில் நம்மோடு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இணைகிறார். அவரிடமே சில அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்கு சார்? தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எப்போதும் போல கள நிலவரம் நல்லா இருக்கு. ஓகே. எங்கள் பணிகள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. அதில் நல்ல வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பெறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே. இப்போ தேர்தல் வரைக்கும் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அது என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க கூட்டணி போடுவதற்கு கமிட்டி போட்டிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் ஒரு இஷ்யூ இல்லை. சும்மா தேர்தல் வரக்கூடிய சமயம் பல அனுமானங்கள் பலர் பேசுவது வழக்கம்தான். நம்ம இது முதல் தேர்தலாக பார்க்குறோம், எல்லா தேர்தலும் பேசுகிறோம். அதெல்லாம் தலைவர் பார்த்துக்கொள்வார். திமுக கூட பேச்சுவார்த்தையில் இருக்கும் பொழுது தாவேக்கா கூடயும் பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் ஈடுபட்டுருக்கு அப்படி யார் சொன்னால்? நீங்கள் அவங்க இதெல்லாம் கூட்டணி விஷயம் தலைவர் பார்த்துக்குவாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. அது எது வந்தாலும் தலைவர் அதை பார்த்துக்கொள்வார். நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம். தமிழகமும் அயோத்தி போல மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த தேர்தல் நேரத்தில் அந்த கருத்தை பார்த்துக்கோங்க? இல்லை, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அயோத்தியில் தோற்று மண்ணை கவினாங்க. அயோத்தி இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபி படுதோல்வி அடைந்து இன்னைக்கு வாயை மூடிட்டு இருக்காங்க. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த வேலை ஒன்றும் இங்கே தமிழ்நாட்டில் எடுபடாது, நம்ம அங்கே அயோத்தியில் தேர்தலில் தோல்வி அடைஞ்ச மாதிரி இங்கேயும் தோல்வி அடைவோன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரம் இதில் தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவில் நீதிமன்ற உத்தரவை கடைபிடிக்கல, அதை வரம்பு மீறி செயல்பட்டுருக்காது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்களே சார். தம்பி, இங்கே பிஜேபினாலே பொய்யை தவிர வேற இல்லை. பொய்யை பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தீபம் ஏற்ற விடலைன்னு சொன்னால், தீபம் முறையாக அங்கிருந்த அர்ச்சகர்கள் எங்கு காலங்காலமாக ஏற்றப்பட்டு வந்ததோ அந்த இடத்துல ஏற்றி முடிச்சாச்சு. அர்ச்சகர்களுக்கு பிரச்சனை இல்லை, பக்தர்களுக்கும் பிரச்சனை இல்லை, மதுரை மக்களுக்கும் பிரச்சனை இல்லை, பிஜேபிக்கு பிரச்சனை. இதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போ மக்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். இது மக்களுக்கான பிரச்சனை இல்லை, இந்துக்களுக்கான பிரச்சனை இல்லை, முருக பக்தர்களுக்கான பிரச்சனை இல்லை, மதுரை மக்களுக்கான பிரச்சனை இல்லை, பிஜேபிக்கான பிரச்சனை. அவங்க இதை அரசியலாக்கக்கு முடியுமான பட்டு பொய்யே சொன்னாங்க. தீபம் ஏற்ற விடலை. யார் தீபம் ஏற்ற விடலை? தீபம் ஏற்ற வேண்டிய இடத்துல அர்ச்சகர்கள் ஏற்றியாச்சு. அது நல்ல சிறப்பாக முடிஞ்சிடும். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.